ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோடைய இணைவும். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் ரிச்சான ஹெல்த்தியான தோசை ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி. இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 ஹவர்ஸ் ஊற விட்டுருங்க. அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஊறின பின்னாடி 3 ஹவர்ஸ் கழித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்க சட்னி, வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி தேங்காய் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சி அது ஒரு பக்கம் தாளித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த பின்னாடி இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி தோசை மாவு அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்ட பாருங்கள். இப்போ ஒரு சைடு பேன் எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு அந்த பேனில் அந்த தோசை தவாவில் ஹீட்டான பின்னாடி லைட்டாக துணியை வச்சு தொடச்சிட்டு நம்ம தோசை மாவு எடுத்து ஊற்றி நல்லா முறுவலாக செய்யுங்க. இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் குண்டாகவும் செஞ்சு பார்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரோஸ்ட் மாதிரி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ரோஸ்ட் ஆன பின்னாடி இறக்கிட்டா நம்மளோட சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை ரெடி. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.